எப்பவுமே கட் பண்றப்போ மெஷர்மெண்ட்டுக்கு இந்த சைட்ல கட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நான் அப்படியே இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் என்ன கட் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி சைட் கட் பண்றப்போ பிசுறு தட்டுது அப்படின்னா உங்க சிசரை வந்து ஷார்ப்பா வச்சுக்கோங்க. இன்னொன்னு சிசரோட மொனப்பகுதியை யூஸ் பண்ணி கட் பண்றப்போவோ இல்ல இந்த மாதிரி கர்வ்ஸ் கட் பண்றப்போவோ உங்களோட சிசர் மொனப்பகுதியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ் ரொம்ப நீட்டா வரும். இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல எவ்வளவு கிளீனா வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா என்னோட மொன பீஸை யூஸ் பண்ணதுதான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த 2 பீசஸ்லயுமே நம்ம பேக் மட்டும் தான் கட் பண்ணி வச்சிருக்கோமே கண்டி ஃப்ரண்ட்டை இன்னும் கட் பண்ணல. ஃப்ரண்ட் கட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 2 விஷயம் நோட் பண்ணணும். நீங்க கரெக்டா பிளேஸ் பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. இன்னொன்னு இம்பார்ட்டன்டான திங் பாத்தீங்கன்னா குட் சைட் ஃபேஸிங்ல வச்சுதான் கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேட் சைட், கெட்ட பக்கம், நல்ல பக்கம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது என்னோட நல்ல பக்கம். நான் இந்த நல்ல பக்கத்துக்கு மேல இந்த நல்ல பக்கத்தை வைக்க போறேன். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு உள்ள போயிருச்சுன்னா எப்படி கட் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை தனியா கட் பண்ணிட்டு கூட இதோட சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். சிசரோட முனையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா இது வேஸ்ட். இப்போ நான் இதை எடுத்துட்டு வந்து இதை இங்க வைக்க போறேன். இங்க வச்சுட்டு இதை நான் அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன். நீங்க மாத்தி மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் என்ன ஆகும்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்லயே வந்துடும். அப்ப என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீவ்ஸ்ல கிரீஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். அதனால அதை அப்படி கட் பண்ண கூடாது. அகைன் நான் இதை எப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறமா 2 பீஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்படியே இப்படி பிளேஸ் பண்ணிடணும். இந்த இடமும் ஒன்னா வச்சு இதோட சென்டர்ல இப்படி மார்க் பண்ணி குட்டியா ஒரு நாச்சஸ் போட்டுறணும். ஓகேவா? இது ஃப்ரண்டோட நாச்சஸ். பேக்குக்கு நாச்சஸ் போட வேண்டாம், சென்டருக்கு மட்டும் ஒரு நாச் போட்டுப்போம். இது சென்டர் நாச்சஸ். முடிஞ்சிருச்சா? பேப்பர்ல போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஃபேப்ரிக்ல ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவும் கிடைக்கும். இந்த ஏரியாலையும் ஃபேப்ரிக்ல ஒரு நாச்சஸ் போட்டுக்கணும். இந்த ஏரியால 2 பேப்பரையும் இல்ல 2 துணியும் ஒன்னா வச்சு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. இது ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா பேப்பர்ன்றதால நான் ஈஸியா மடிச்சிட்டேன். ஃபேப்ரிக்ல மடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் இப்படி போடுறது மூலியமா இந்த இடத்தையும் பாருங்க, போடுறது மூலியமா நான் என்ன பண்ணுவேன்னா ஈஸியா நான் இங்கதான் அளவு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இப்படி மடிச்சு இப்படி என்னால ஈஸியா மடிக்க முடியும். அவ்வளவுதான் ஸ்லீவ் பேட்டர்ன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.